இயேசு யாருங்க அதை பத்தி பார்க்கலாமா? வேதியியல்ல தண்ணீரை திராட்சரசமா மாற்றிருக்காரு. உயிரியல்ல அவர் சாதாரண கருத்தரிப்பு இல்லாமல் பிறந்திருக்காரு. இயற்பியல்ல அவர் பரலோகத்திற்கு ஏறி போன போது புவியீர்ப்பு விதியை ஏற்கவில்லை. பொருளாதாரத்துல அவர் 5000 ஆண்களுக்கு 2 மீன்கள் 5 ரொட்டிகள் ஊட்டுவதன் மூலமா வருமானம் குறைக்கும் சட்டத்தை ஏற்கவில்லை. மருத்துவத்துல பார்வையற்றவர்களையும் நோயாளிகளையும் ஒரு டோஸ் மருந்து கொடுக்காமல் குணப்படுத்தியிருக்காரு. வரலாற்றுல அவர் தான் ஆரம்பமும் முடிவும். அரசாங்கத்துல அவர் ஒரு அற்புதமான ஆலோசகர், சமாதானம் இளவரசர்னு சொல்லுவாங்க. அவர் மூலம் மட்டும்தான் பிதாவாகிய தந்தையிடம் போக முடியும். அப்பனா அவர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை எப்படியெல்லாம் கூப்பிடுவாங்கன்னா, அவர் வரலாற்றில பட்டம் பெறல, இன்னமும் அவரை ஆசிரியர்னு கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட எந்த மருந்தும் கிடையாது, இன்னமும் அவரை குணப்படுத்துபவர்னு கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட எந்த ராணுவமும் இல்ல, ஆனா அரசர்கள்லாம் அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் எந்த ராணுவ பொருளையும் ஜெயிக்கல, இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்காரு. அவர் எந்த குற்றமும் செய்யல, ஆனாலும் அவரை சிலுவையில அறைஞ்சாங்க. அவரை ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணினாங்க. ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்ப வரைக்கும் நம்ம கூட ஆவியானவரா இருக்காரு. ஆமென், அல்லேலூயா.